அந்த நேரத்துல அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா தலைமையில இருந்து கடைக்கோடி நிர்வாகிகள் வரைக்கும் சொல்லப்பட்டது. இந்த விஷயத்த அரசியல் செய்யாதீங்க. தயவு செஞ்சு பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நில்லுங்கன்னு சொல்லி. இன்னமும் ஒரு நரேட்டிவ் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நிர்வாகி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ் ஃபுல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு 4 பேர் முதல்ல ஒரு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது. எல்லாருமே ஓடிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்ல அப்படின்ட்டு. 4 பேர் திரும்ப திரும்ப சொல்லும்போது, ஓகே 10 பேர் என்ன பண்றாங்கன்னா, உடனே ஓகே அதுதான் உண்மையா இருக்கும் போல. யாரும் பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அங்க ஒருத்தர் கூட இல்ல. தாவேக்கனவர் எல்லாம் ஓடிட்டாங்கன்னு. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். என் கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு விடிய விடிய இருந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் அங்க இருந்திருக்காங்க. ஆனா மக்களோட மக்களா இருந்திருக்காங்க. ஏன்னா அது டோட்டலா செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கேங்கால டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், அந்த ஏரியாவா இருக்கட்டும். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே நிறைய தடியடிகள் நடந்தது. அந்த காணொளிகள நம்மளும் பார்த்தோம். தடியடிகள் நடக்கவே இல்ல அப்படிங்கிற ஒரு தடியடிகள் விஷயத்த இந்த சொல்றாங்களே. இந்த சம்பவம் நடந்த விஜய் நான் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த தாவேக்கா துண்டு போட்டுக்கிட்டு இருந்த நிர்வாகிகள்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடாதுன்னு அனுப்பியிருக்காங்க. காவல்துறை இவங்களுக்கு சொல்லப்பட்ட எதுக்கு அங்க இருக்க கூடாதா? இல்ல அங்க இருந்தா இங்க வேறு விதமான கலவரங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்களோட மக்களா கலந்து மக்களுடைய கோவத்த நாங்க வெளிப்படுத்துறோம்னு வேற யாராவது இங்க வந்து அரசியல் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வேற விதமான அசம்பாவிதங்கள மேலும் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லோருக்குமே தெரியும் விஜய் அங்க இருந்திருந்தா இத விட இன்னும் மோசமா போயிருக்கும். பாத்தீங்களா? இறந்துட்டாங்க அங்க இருந்து போக வேண்டியதானே. இங்க வந்து திரும்பவும் அரசியல் பண்றாரு பாருங்கன்னு இத பேசியிருப்பாங்க. பேசிப்பாங்களா மாட்டியா? பேசின வாய் இப்படி அப்படி பேசிருக்கும்னு பேசும். சொல்றீங்களா? அதே மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்க இருக்கும் பொழுதும், அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இங்க இருக்க வேண்டாம். நீங்க போங்கன்னு அறிவுறுத்தி தான் அனுப்புனாங்க. இத முதல்லயே ஏன் பேசல அப்டின்னா, அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யணும்? எத குடுக்கணும்? அத யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் குடும்பத்துல ஒரு இழப்பு இருக்கும்போது, இதுக்கு வந்து யார் சம்மந்தம் தெரியுமான்னு அப்பவே வந்து பேசக்கூடாது. இங்கு செய்யப்பட்ட அரசியல் எல்லா கட்சிகளும் ஆறுதல் தெரிவிச்சாங்க, ஆதங்கம் தெரிவிச்சாங்க. ஆனா இங்க பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியவர்கள் இன்னொருத்தர் மேல பழி போடுற வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பத்துல நம்ம பார்த்துட்டோம். மறுநாள் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்துக்கு ஜிஓவே 10 நாள் கழிச்சு தான் வெளிய வருது. ஆனா நீங்க மறுநாளே விசாரணை ஆரம்பிச்சதா அங்க ஆணையம் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள்லாம் லைனா பிரஸ் மீட் குடுக்குறாங்க. ஏன் குடுக்குறீங்க பிரஸ் மீட்? இப்ப யாரு இதுல அரசியல் செஞ்சிருக்கிறது?